நம்ம பார்வையாளர்களும் பயங்கரமான ஆக்கள்ப்பா. பல கருத்து கணிப்புகளை சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். சீரிப்பாயும் ஏவுகணைகள், இரண்டு நாடுகளுடைய டார்கெட். முதலாவது ஈரான், ரெண்டாவது சிரியா. இரண்டு நாடுகளும் இஸ்ரேலை சரியா பாயிண்ட் பை பாயிண்ட், இன்ச் பை இன்ச் நேர்கோட்டில் வச்சிருக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த அனைத்து உறவுகளே, முக்கியமாக குவைத்துடைய எச்சரிக்கை சிரியாவுக்கு இல்லை, ஏமனுக்கு. குவைத்துடைய எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா, குவைத் சிம்பாலிக்கா, கல்ஃப் நாட்டுடைய செக்யூரிட்டி எங்கள் செக்யூரிட்டி மாதிரி, தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி சும்மா நார்மலாக சிம்பிளாக ஒரு சவுண்டை போட்டு விட்டாங்க. ஏமன் ஒரு அளவுக்கு அப்படியோ சரி பார்த்துக்கலாம். எஸ்சிசி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியலை. பதுங்கி இருந்து தாக்குதலா, இல்லை கொரில்லா தாக்குதலா, இல்லை சைலண்ட்டாக இருந்து காரியத்தை சாதிக்க போகிறாங்களா, யாருடைய ரிக்வெஸ்ட் அப்படின்னு தெரியலை. சவுதி அரேபியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மொத்தமாக நிறுத்திட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் இப்போதைக்கு அந்த சும்மா சொல்லுவாங்க இல்லையா, சும்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம திட்டுவோம் இல்லையா, அது மாதிரி இப்போ இவனுங்களுடைய சேட்டையை பாருங்கள். இஸ்ரேல் அந்த எல்லை பாதுகாப்பு படையினர் சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த எல்லை பாதுகாப்பு படை இருக்கான்னு இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த அந்த அவனுங்களோட அந்த திமிரை காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த எல்லையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு வேணும்னே இருக்கக்கூடிய அந்த மெஷின் கன்னை வச்சு வேணும்னே சுடுறான். அதாவது அங்கே எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கிறதுக்காகவோ எந்த ஒரு பிரச்சனையுமோ இல்லை. அங்கே எந்த ஒரு தீவிரவாத நடமாட்டமோ அல்லது அவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பமோ எதுவுமே இல்லை. ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த எல்லையில் இருக்கக்கூடியவங்க, அந்த ட்விட்டரில் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த எல்லையில் இருக்கக்கூடியவனுங்க சும்மா சுடுறானுங்க, கன் ஃபயர் பண்ணுறானுங்க. சும்மாவே அந்த மெஷின் கன்னை வச்சு சும்மா அந்த எல்லையை ஃபுல்லாக சுற்றி வளைச்சி சுடுறான். அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே போன 2 வாரத்துக்கு முன்னாடி 3, அதாவது ஒரு தந்தையும் 2 குழந்தைகளும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இவனுங்களுடைய தாக்குதலால். அதாவது சும்மா போயிட்டு இருந்த பொது ஜனத்தை சுட்டிருக்கானுங்க. சரியா? எதுக்கு சுட்டானுங்கன்னு கேட்டால் பதில் இல்லை, சும்மா ஜஸ்ட் செக் இன் ஃபயர். அதன் பிறகு இப்போ தான் அந்த சிரியா அப்படின்ற ஒரு நாடே உங்களுக்கே தெரியும், இப்போ தான் ஒரு அளவுக்கு அவங்க அஹ்மத் ஷராஃப் வந்ததுக்கு பிறகு ஒரு அளவுக்கு நிமிர்ந்து வராங்க. இப்போ புதுசாக நாணயமும் அவங்களுடைய புது பணமும் அச்சிட போகிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முன்னாடி பஷர் ஆசாட் இருந்த காலத்தில் மொத்தமாகவே அந்த நாடை மக்களை குழி தோண்டி லட்சக்கணக்கில் கொண்டு புதைச்சிருக்கான். அப்படி இருந்த நாடு இப்போ தான் ஒரு அளவுக்கு அந்த மக்கள் தெருவில் கூட நிம்மதியாக நடமாடக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் இப்போது இந்த இஸ்ரேல்காரனால் மிகப்பெரிய பயம் மக்களுக்குள்ளே உருவாகி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, எங்கது ஈரான். உங்களுக்கே தெரியும், அலி கமேனி இப்போ நம்மளுடைய ஒரு சில சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டேன் இல்லையா, அந்த யுத்தம் பற்றி, ஈரானுடைய கிரைசிஸ் பற்றி. அதே மாதிரி அந்த டைமில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் போட்டிருந்தாங்க, அந்த அலி கமானியை போட்டு தரேன்னு அவன் தான் ஆயுதம் வாங்கி கடைசியில் அந்த நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி கமாண்ட் போட்டிருந்தாங்க. வங்குரோத்து நிலைக்கு தள்ளிட்டான் அந்த மனுஷன் தான் யுத்தம்னு சொல்லி எல்லா பக்கமும் ஆயுதத்தில் வாங்கி இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய பணத்தை எல்லாம் எடுத்து யுத்தத்தில் செலவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஆயுதமெல்லாம் அவங்க வாங்க தேவையில்லை, ஆல்ரெடியே
டொன் கணக்கில் உள்ள ஸ்டோக்கில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பிளாஸ்மெட்டிக், அவங்களுடைய தயாரிப்பில் வரக்கூடிய, அவங்க நாட்டில் உற்பத்தி செஞ்சு அவங்க நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய நிறைய மிசைல்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அதால் அவங்க காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அந்த நாடை இன்றைக்கும் வங்குரோத்து நிலையில் வச்சிருக்கிறது ஒரே ஒருத்தன்தான். அவன் யாருன்றது உங்களுக்கே தெரியும். த மோஸ்ட் பாப்புலர் புள்ளக்கிள்ளி தொட்டிலாட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த நாடத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த நாட்டில் எத்தனை ஆட்சியாளர் வந்தாலும், சரியா, எத்தனை ஆயிரம் ஆட்சியாளர்கள் வந்தாலும் அந்த நாடு தான் நிர்ணயிக்குது. ஆட்சியாளர் இன்னைக்கு ட்ரம்ப் இருப்பான், நாளைக்கு புஷ் இருப்பான், நாளை அன்னைக்கு இன்னொருத்தர் இருப்பான், இருக்கிறவெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். எத்தனை ஆட்சியாளர்கள் மாறினாலும், எத்தனை பேர் மாறினாலும், இந்த ஈரானுக்கு நடக்கக்கூடிய அநீதி இருக்கு இல்லையா, இன்னும் பல நாடுகளுக்கு நடக்கக்கூடிய அநீதி இருக்கு இல்லையா, என்றைக்கும் மாறாது. பேக் டு பேக், பேக் டு பேக். அதான் நான் அன்றைக்கே சொன்னேனே, இந்த ஈரானை அவங்க வச்சிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு. எல்லாரும் பார்த்துக்கோங்க, எப்படி உலகத்திலேயே 4வது இடம் பெட்ரோலியமில், மசகு எண்ணெய், அதாவது எண்ணெய் வளத்தில் 4வது இடத்துல இருக்கிற ஈரான் அப்படியே தட்டி உட்கார வச்சிருக்கேன். பார்த்தியா? எவனாவது சத்தம் போட்டிங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். வேணும்ன மாதிரி எடுத்துக்காட்டுக்கு வச்சிருக்கிறான். இல்லாட்டி ஈரான் நினச்சா எப்போ, ஈராக் நினச்சா எப்பயோ அந்த நாட்டை அமெரிக்கா சாதாரணமான நிலைமைக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் அடுத்த கணம் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே சரியான நிலைமையில் போயிடுச்சுன்னா பல நாடுகள் இன்னைக்கு அவங்கள தலை வணங்குவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வெனிசுலாவை பிடிச்சிருக்கிறான். என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியலை. ஆனால் அதுவும் சும்மா சோர்ந்த நாடு இல்லை. நினச்சா அவங்களும் ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஒரு பக்கபலத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் என்ன, தலைமை தான் இல்லை, தலைமை இல்லை. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டுருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி மேட்ரோ என்ன மாதிரி நிக்கோலஸ் மேட்ரோவுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலை. பார்க்கலாம், அதுக்கு பிறகு தான் சரியான தீர்மானங்கள் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் சரியா எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் தாக்குவோம், இஸ்ரேலை எந்த நேரத்தில் வேணாலும் தாக்குவோம். ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து எங்களை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா போகிற வார டைமெல்லாம் எங்களை நோண்டிக்கிட்டே இருந்தால் எல்லா நேரமும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 நாடும் எச்சரிச்சிருக்குது. இறைவன் தான் பாதுகாக்கணும். இந்த அரபு நாடுகளில், ஏன் குறிப்பாக இஸ்ரேலில் கூட நம்மளுடைய தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தையே விரும்பாத அப்பாவி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது, இது கடைசியில் எங்கே போய் முடியுது அப்படின்றத பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன தான் நடக்குதுன்னு தெரியலை. ஆனால் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் காலம் போகல இந்த அரபு நாடுகளில் கூட யாராலையும் வாழ முடியாத சூழல் வரலாம். ஏன் தொடர்ந்துமே பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் ஃப்ளைட் பிரச்சனை வந்துச்சு, போக்குவரத்து பிரச்சனை வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த ஏமனுடைய ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சிச்சின்னா செங்கடலை இழுத்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஃபுல்லாகவே மாறி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். கிடைக்கக்கூடிய அப்டேட்டுகளை என்னால் முடிஞ்சது சில தகவல்களை நான் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது சில ஆதாரங்களை உங்கள் முன்னாடி கொண்டு நிறுத்தலாம். சில விடயங்களை என்னால் சொல்ல தான் முடியும். அது கேள்வி கேட்டு வந்தால் அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் ரெடி அரைட்டி வீட்டில். ஆனால் அதை நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது அதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அதனால் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக இருங்க. ப்ரே பண்ணுங்கள்.